Hello viewers, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட எக்சர்சைஸ் 7.1 அதுல क्वेश्चन நம்பர் 2 பார்க்க போறோம். கிளாஸ் 10 NCERT. இதுல क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. Find the distance between the point 0, 0 and 36, 15 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது क्वेश्चन நம்பர் 2. Find the distance between the point 0, 0 and 36, 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So can you now find the distance between the two towns A and B discussed in section 7.2 section 7.2 அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சேம் டைப் தான். ஸோ அதனால் நம்ம இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்ப்போம். 0, 0 அண்டு 36, 15. ஸோ இதுக்கான வேல்யூ என்னன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டை நம்ம ஏன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் 0, 0. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் 36, 15. ஸோ இதை x1 வச்சுக்கலாம், இதை y1 வச்சுக்கலாம், இதை x2 வச்சுக்கலாம், இதை y2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா AB is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூவை. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். x2 is 36 minus x1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் 0, 0 the whole square plus y2 minus y1. y2 எவ்வளோ வருது பாருங்கள். y2 is 15 minus y1 எவ்வளோ வருதுங்க 0 the whole square. இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை. குட். இது ஜஸ்ட் 36 whole square எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 36 whole square எவ்வளோ வருது? 1296. கரெக்டாக அப்போ செக் பண்ணுங்கள். 1296 ப்ளஸ் 15 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 225. கரெக்டுங்களா? 1296 ப்ளஸ் 225. கரெக்டுங்களா? ஓகே, இதை ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுங்க வேல்யூ? 1521. ஸோ இது போல் வருதுங்க. இதை தான் பிரேக் பண்ணி போட்டுருந்தோமா நம்ம? இதை ஃபேக்டரைஸ் பண்ணோமா நம்ம? 39 எப்படி வந்து 39 ஸ்கொயர்னு வந்தது இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது 1521 சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துங்க, இந்த பக்கம் இருக்கிற லாஸ்ட் 2 டேர்ம் எடுத்துங்க. இந்த 15க்குள்ளே வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்கள். 3 3s are 9, 4 4s are 16. 16 பார்த்தீங்கன்னா 15 தாண்டி போனதுனால அதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. 15 உள்ளே வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 3 3s are 9. ஸோ அது 3 கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் பிளேஸ் டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்கள். 1. இந்த 1 எந்தெந்த இடத்துலலாம் வரும்னு பாருங்கள். 9 9s are 81 வரும். வேறு எங்கே வரும்? 1 1 is 1ன்னு வரும். ஸோ எய்தர் 31 இருக்கலாம் இல்லை 39 இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் என்னுடைய ஆன்சர் வரணும். ஏன்னா 1 1 is 1, 1க்கு மேட்ச் ஆகுது. 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 9s are 81. 81ல் வரக்கூடிய 1 இந்த யூனிட் பிளேஸோட மேட்ச் ஆகுது. ஒன்று 31 இருக்கலாம் இல்லை 39 இருக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம்னா இதுக்கு மிடில் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 35. 35 நம்ம சூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 35க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணினா இதுக்கு ஸ்கொயர் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 35 ஸ்கொயர் இந்த 5 பார்த்தீங்கன்னா 5 இது ஈஸியாக எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்னா 5 5s are 25. இந்த 3யோட ஒன்று ஆட் பண்ணுங்கள். 3யோட ஒன்று ஆட் பண்ணால் 4 3s are 12 25. இப்போ நமக்கு இருக்கிற நம்பரு இந்த நம்பரை விட சின்ன நம்பராக இருந்ததுன்னா 31ஓட போய் மேட்ச் ஆகும். சப்போஸ் லார்ஜர் நம்பராக இருந்தால் 39ஓட மேட்ச் ஆகும். அவ்வளோதான். ஸோ 1225ஓட 1521 பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் சைடில் இருக்கிறதுனால ஆன்சர் இஸ் 39 யூனிட்ஸ். ஸோ இது போல் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது சம்டைம் இது மேட்ச் எல்லா டைம்லையும் இது பர்ஃபெக்டாக உட்காருமானா மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகாது. நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 39 × 39 நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 பார்ப்போங்க. கொஷின் நம்பர் 3 பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் இஃப் த பாயிண்ட்ஸ் 1, 5, 2, 3 அண்டு -2, -11 ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம்ல? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நம்பர் 3ல் 7.1 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நேம் கொடுப்போம், எப்பவும் போல நேம் கொடுப்போம். A B C.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலினியரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் அந்த டாப்பிக்கில் வரதுனால நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொலினியர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3ல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணி நம்ம கொலினியரா இல்லையான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொலினியரா இருக்கா இல்லையான்றதை ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாம் இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் இதனுடைய ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 3 டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏபி இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதே போல் பி அண்ட் சிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிக்கும் சிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஏவுக்கும் சிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த 3 டிஸ்டன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், மீதி இருக்கிற ரெண்டும் ஸ்மாலர் டிஸ்டன்ஸாக வரும். இந்த ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லார்ஜர் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த லைன்ஸ் வந்து கொலினியர் லைன். புரியுதுங்களா? இந்த 2 ஸ்மாலர் டிஸ்டன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி அது ஈக்குவல் டு லார்ஜர் டிஸ்டன்ஸாக இருந்தால் அது கட்டாயம் அது கொலினியராக தான் இருக்கும். சப்போஸ் இது மிஸ்ஸிங் ஆனது அப்படின்னா அது ரெண்டுமே கொலினியர், அந்த கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்டும் கொலினியர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? பார்க்கலாம். இப்போ ஏபி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏபி இஸ் ஈக்குவல் டு நான் ஃபார்முலா காமனாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபார்முலா எழுதிட்டு வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸோ x2 மைனஸ் x1. ஸோ நம்ம இதை x1 வச்சுப்போம், இதை y1 வச்சுக்கலாம், இதை x2 வச்சுக்கலாம், இதை y2 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். x2 மைனஸ் x1 2 மைனஸ் 1. x2 இஸ் 2 மைனஸ் 1 2 minus 1 x2 minus அங்க கொடுத்திருக்க ஃபார்முலா x2 minus x1 2 minus 1 the whole square plus y2 minus y1 y2 எவ்வளவு பாருங்க நமக்கு 3 ன்னு கொடுத்திருக்காங்க 3 minus 5 the whole square. ஓகேங்களா? இதுல ஒரு டவுட் இல்ல உங்களுக்கு. குட். இப்போ இதோட வேல்யூ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. it is equal to square root of 2 minus 1 whole square எவ்வளவு வருமா? நமக்கு 1 square plus 3 minus 5 னா எவ்வளவு வரும் பாருங்க? That is minus 2 the whole square. Minus 2 the whole square. So this is equal to root of 1 square எவ்வளவு வரணும்? 1 plus minus 2 square. Minus 2 into minus 2 good 4. That is equal to root of 5 units. 5 units. ஓகேங்களா? இப்போ ABக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் Bக்கும் Cக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். BC is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை x2 y2ன்னு வச்சுருக்கிறோம். நான் இதை என்ன பண்ணுறோம் x1 y1ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஒன்றும் தப்பு வராது, தைரியமாக நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். x2 மைனஸ் x1 ஃபார்முலா வந்து x2 மைனஸ் x1. x2 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் 2 மைனஸ் x1 எவ்வளோ பாருங்கள். இட் இஸ் மைனஸ் 2. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 2 மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு ப்ளஸ் 2ன்னு வந்து மாறிடும். ஓகேங்களா? ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? என்ன வந்து பாருங்கள் x2 எவ்வளோன்னு பாருங்கள். x2 இஸ் 2 மைனஸ் x1. மைனஸ் x1 போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரப்போகுது. ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். கரெக்டுங்களா? உங்களுக்கு இது டவுட் கிளியர், உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், x2 இஸ் 2 மைனஸ் x1 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. x1 இஸ் minus 2 the whole square. நீங்கள் மாற்றி போட்டுக்கு தப்பு கிடையாது. ப்ளஸ் y2 மைனஸ் y1. y2 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. y2 இஸ் 3 மைனஸ் y1 எவ்வளோ வருது பாருங்க. y1 இஸ் minus 11 the whole square. minus 11 the whole square. ரைட்டுங்களா? ரைட். ஒரு ஸ்டெப்பு நான் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு கிடையாது, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க. 2 மைனஸ் என்ன வரும் பாருங்க. ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் என்ன வரும்பா. ப்ளஸ் 11 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ரைட். ஓகே, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 2 + 2 இஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர். கரெக்டுங்களா? ரைட். வாட் இஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ வரும் பாருங்க. 4 ஸ்கொயர் இஸ் 16 plus 14 square is 196. Good. 196. This is equal to root of எவ்வளவு வரும் பாருங்க. 1 எவ்வளவு வருது? 212 units. ஓகேங்களா?
ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 212 யூனிட்ஸ்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பிசி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஏவுக்கு சிக்கு உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, ஏதோ இப்போ பாருங்க இது x1 ரெண்டுமே வச்சுருக்கு, ஏதோ ஒன்று x1 x2 மாற்றிக்கலாமா? இதை மாற்றிக்கலாம்ல, இது x2 இதை y2 மாற்றிக்கலாம். இப்போ இது x1 y1 இது x2 y2 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மாற்றிடுங்க, ஏ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் மாற்றி கூட இது x1 y1 இதை நம்ம x2 y2ன்னு கொடுங்க, எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போ உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்குது. ஓகே, x2 minus x1, x2 எவ்வளோன்னு பாருங்கள், x2 is -2 minus x2 minus x1 எவ்வளோ வருது பாருங்கள், x1 is 1 the whole square plus y2 minus y1, y2 எவ்வளோ இருக்கு பாருங்கள், y2 is -11 minus y1 எவ்வளோ பாருங்கள் 5. ஓகே, the whole square ரைட்டா. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், -2 -1 -3 the whole square plus -16 the whole square. 16 the whole square. என்ன ஆன்சர் வரும் பாருங்க, இதை சால்வ் பண்ணினா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 256. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க 265 யூனிட்ஸ். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா கிளியராக தெரியும். இது பார்த்தீங்கன்னா √5 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா √212 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 265 கிடைக்கும். இதில் லார்ஜர் வேல்யூ எதுன்னு பாருங்கள், ரூட் ஆஃப் 265 உள்ளே இருக்கிற வேல்யூ பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ பாருங்கள், இது 5 அது 212 இருக்குது, இது 265 இருக்குது. இதில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 265. இந்த ஹையஸ்ட் வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. புரியுதுங்களா? இந்த ஹையஸ்ட் வேல்யூ எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், ஏசி தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. அப்படின்னா என்னென்னா ஏபியும் பிசியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஏசிக்கு ஈக்குவலாக இல்லை. இட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 265 இஸ் நாட் ஈக்குவல் டு ஏபி இஸ் √5 ப்ளஸ் பிசி. பிசி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், பிசி இஸ் ரூட் ஆஃப் 212. Therefore, the given points, the given points are not collinear. Given points are not collinear. இது என்ன மீனிங் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், இது ஏ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் லென்த், மேக்ஸிமம் லென்த் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், ஏசியில் தான் கிடச்சிருக்கு. அதனால் ஏசிங்கிறது நீங்கள் ஃபுல் லென்த்தாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பாயிண்ட் பின்னு சொல்லி வச்சுக்கலாம். நமக்கு ஏபி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா √5 கிடச்சிருக்கு. இந்த பிக்கும் டிக்கும் உள்ள பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 212 கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் √5, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 212. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 265. பட் இது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் 265 இந்த ரெண்டு பார்ட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரூட் ஆஃப் 265 வரணும். பட் 265 வராதனால என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலே இல்லை, இது மேபி எங்கேயோ வேறு எங்கேயோ இருக்குது, இந்த லைனை விட்டு வெளியில் போயிருக்கு, இல்லைன்னா மேலே போயிருக்கலாம், இல்லைனா லைனை விட்டு கீழே வந்திருக்கலாம். அதுதான் மீனிங். இதர் மேலே இருக்கலாம், இல்லை அந்த லைனுக்கு கீழே இது மாதிரி வந்திருக்கலாம். இதுதான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.